ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப நாளுக்கு முன்னாடி யூரோஃபைன் பிராண்ட்லேருந்து EF-S6ங்கிற மாடல் ஹை ப்ரெஷர் வாஷர் வாங்கியிருந்தோம். ஸோ அதை எப்படி சர்வீஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக இதுதான் பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருந்த வாஷர். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் ஒரு 100 டைம் மேலே இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ஆனால் இதுக்கு வந்து பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ட் இருக்குல்ல, இங்கே வந்து உங்களுக்கு ஆயில் இருக்கும். ஸோ அந்த ஆயில் வந்து நம்ம இந்த வீடியோவில் சேஞ்ச் பண்ணலாம். அந்த ப்ராசஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்சோ இதுக்குள்ளே இருக்க வால்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி போட போகிறோம். இந்த பம்பில் இருக்க வால்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி போட போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஒரு ஷார்ப்பான ஒரு டூல் வேணுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 mm ஆலன் கீ தேவைப்படும். அதையும் நாம் வச்சுருக்கோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் ஹெட் ஸ்க்ரூ ட்ரைவர், அப்புறம் ஒரு ஸ்டார் இருக்க மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர், நம்ம எக்ஸ்சேஞ்சபிள் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்திருக்கோம். அதுக்கடுத்து தான் ஒரு சின்ன வேஸ்லின் டப்பா எடுத்திருக்கோம். இது வந்து எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் வால்ஸ் எல்லாம் திருப்பி ஃபிக்ஸ் பண்ணுறப்ப அந்த ஓரிங்ஸில் அந்த வேஸ்லின் லைட்டாக அப்ளை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம யூஸ் பண்ண போகிற ஹைட்ராலிக் ஆயில் எடுத்துருக்கோம். ஸோ வாங்க இப்போது இந்த பம்பில் இருக்க பிளாஸ்டிக் கவர் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இது வந்து ஒரு 4 ஸ்க்ரூவில் லாக் பண்ணியிருப்பாங்க. அந்த 4மே லூஸ் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோட்டார் எக்ஸ்போஸ்டாக ஆயிருங்க. அதாவது உங்களுக்கு மோட்டார் பம்ப் எல்லாம் ஃபுல்லாக விசிபிளாக தெரியும். இப்போது உங்களுக்கு பம்பில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஆட்டோ கட் ஆஃப் ஸ்விட்ச் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்விட்ச் வந்து இந்த 2 பின்னால் தான் ஹோல்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த 2 பின்னை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். அதை எப்படி ரிமூவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் எடுத்துருக்கோம்ல, ஸோ அதை வச்சு புஷ் பண்ணணும். லைட்டாக புஷ் பண்ணிங்கனாலே ஓப்பன் ஆகிரும். இஃப் இன் கேஸ் ஓப்பன் ஆகலைன்னா நீங்கள் இதர் ஹேமர் அல்லது இது மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு லைட்டாக தட்டினீங்கன்னா அந்த பின் லூஸாகி அப்படியே ரிமூவ் ஆகிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பின் பேக் சைடு போயிடுச்சு. அது மாதிரி 2 பின்னையுமே ரிமூவ் பண்ணிடுங்க. நமக்கு என்ன இஷ்யூ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பின் பேக் சைடு போனது அந்த ஒயர் பாக்ஸில் வந்து போயிட்டு ஹிட் ஆச்சுங்க. அதாவது அதில் போய் முட்டிடுச்சு. ஃபுல்லாக நம்மளால் வெளியே எடுக்க முடியல. ஸோ அதனால் இந்த ஒயர் பாக்ஸையுமே 2 ஸ்க்ரூவில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதையுமே ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அந்த 2 ஸ்க்ரூமே ரிமூவ் பண்ணி நம்ம அந்த ஒயர் பாக்ஸ் ரிமூவ் பண்ணிட்டோம். ஒயர் பாக்ஸ் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 2 பின் உங்களுக்கு வெளியே வந்திருக்கிறது தெரியும். ஸோ அந்த 2 பின்னையுமே நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் வச்சு புஷ் பண்ணுங்கள், அது அப்படியே வெளியே வந்துடும். பார்த்திங்களா, ஈஸியாக வந்துடுச்சு. ஸோ அந்த 2 பின்னுமே சேஃபாக எடுத்து வச்சுங்க, மிஸ் ஆகிற போது. இந்த 2 பின் தாங்க உங்களுக்கு அந்த ப்ரெஷர் ஸ்விட்சை வந்து அந்த பம்பில் வந்துட்டு ஹோல்ட் பண்ணி பிடிச்சிருக்கும். ஸோ நம்ம இப்போ அந்த ப்ரெஷர் ஸ்விட்சை லைட்டாக ஷேக் பண்ணி அப்படியே மேலே இழுத்தோம்னா உங்களுக்கு அதுலேருந்து ரிமூவ் ஆகி வந்துடும். ரிமூவ் பண்ணுறப்ப அந்த ஸ்விட்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓரிங், ரப்பர் ஓரிங் இருக்குங்க. அது வந்து சேஃபாக டேமேஜ் ஆகாமல் கழட்டிக்குங்க. ஸோ சைடில் வச்சிடலாம் அந்த ஸ்விட்சை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டார்லேருந்து இந்த பம்பை ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு இந்த பம்பில் உங்களுக்கு 4 ஆலன் ஸ்க்ரூஸ் போட்டு டைட் பண்ணியிருப்பாங்க. அந்த 4 ஆலன் ஸ்க்ரூஸுமே நம்ம லூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க அந்த லூஸ் பண்ணி அந்த பம்பை ரிமூவ் பண்ணலாம். நான் ஆக்சுவலாக ஆல்ரெடி லூஸ் பண்ணிவிட்டேன் அந்த ஸ்க்ரூஸ் எல்லாம். பட் வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணல. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஓவர் டைட்டாக இருந்துச்சு. ஸோ அதையெல்லாம் லூஸ் பண்ணிவிட்டு இப்போது நான் அந்த பம்பை வந்து ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். 4 ஸ்க்ரூஸுமே இப்போ ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பம்ப் உங்களுக்கு தனியாக வந்துடுங்க. தனியாக வந்துருச்சு. இப்போது கீழே அந்த மோட்டார்லேயே ஒரு பேஸ் இருக்கும். அந்த பேஸில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில், பியரிங்ஸ் எல்லாம் இருக்கும். பம்ப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்குங்க. இந்த பம்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓரிங் இருக்குங்க. அந்த ஓரிங் வந்துட்டு கரெக்டாக ரிமூவ் ஆயிடுச்சுன்னு செக் பண்ணிக்கங்க. இஃப் இன் கேஸ் அந்த ஓரிங் கரெக்டாக ரிமூவ் ஆகலை, ஏதோ டேமேஜ் ஆயிருந்ததுனாலும் உங்களுக்கு ஆயில் லீக் வரக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இஃப் இன் கேஸ் அந்த ஓரிங் இருந்துச்சுன்னா எடுத்து ப்ராப்பராக சீட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பாருங்கள், பழைய ஆயில் எந்த கண்டிஷனில் இருக்குது. கிட்டத்தட்ட அது பிளாக்கே ஆயிடுச்சு. ஸோ நாம் இப்போது இதில் இருக்க ஆயிலெலாம் எவ்வளோ குவான்டிட்டி இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துங்க. அதே அளவு தான் நம்ம புது ஆயில் டாப்அப் பண்ண போகிறோம். ஸோ இப்போது இதில் இருக்க பழைய ஆயில் வந்து ஒரு மக்கில் ஸ்பில் பண்ணிடலாம். அதாவது இப்போ இந்த பழைய ஆயிலெலாம் அந்த மக்கில் ஊற்றிட்டு நம்ம ஃபுல்லாக இந்த சேம்பரை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவோம். பாருங்களேன், கிட்டத்தட்ட ஃபுல்லாக டார்க்கே ஆயிடுச்சுங்க. அந்த ஆயில் கிளியராக இல்லாமல் உங்களுக்கு அந்த பிளாக் கலர் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், அந்த ஆயில் ஊற்றுனதுக்கப்புறம் நமக்கு பியரிங் செட் எக்ஸ்போஸ்டாக இருக்குது. இந்த பியரிங் வந்துட்டு உங்களுக்கு 3 பார்ட்டாக இருக்கும். மேலே ஒரு டாப் பிளேட் இருக்கும், அடுத்து இது மாதிரி பால்ஸ் இருக்கும், அதுக்கடுத்து கீழே ஒரு பாட்டம் பிளேட் இருக்கும். அந்த பாட்டம் பிளேட் ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம்
டைட்டாக இருந்துச்சு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஆயிலோட விஸ்காசிட்டி காரணமாக அது அந்த பாட்டம்லேயே ஒட்டிகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் ஆயில் ஃபுல்லாக கீழே ஊற்றிட்டு மறுபடியும் ஒரு சின்னதாக ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு அதை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த பாட்டம் பிளேட்டும் ரிமூவ் ஆகி வந்துருச்சு. ஸோ பாருங்கள், இந்த ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு நான் அப்படியே அந்த பாட்டம் பிளேட் எடுக்க ட்ரை பண்ணுறேன். அது ரிமூவ் ஆகி வந்துருச்சு. உங்களுக்கு பாட்டம் பிளேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும், டாப் பிளேட் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். ஸோ இப்போ அது எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு நாம் ஒரு கிளாத் வச்சு ஃபுல்லாக உள்ளே இருக்க பழைய ஆயிலெலாம் தொடச்சி எடுத்துடலாம். இதுதாங்க அந்த பம்பில் இருந்த பழைய ஆயில். ஸோ நெக்ஸ்ட்டு நாம் இந்த பம்பில் இருக்க வால்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி போடலாம். ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா 3 பிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த 3 பிஸ்டன்ஸ் ஆல்டர்னேட்டிவாக 1 by 1 ப்ரெஸ் ஆகும். அப்படி ப்ரெஸ் ஆகிறப்ப இன்புட் வர வாட்டர் வந்து ப்ரெஷரைஸ்டாகி உங்களுக்கு அவுட்புட்டாக வரும். ஸோ அதுதாங்க இந்த பம்போட ஒர்க்கிங் பிரின்சிபலே. ஸோ நம்ம இப்போ இந்த பிஸ்டன்ஸ் இதில் உள்ள இருக்க அந்த வால்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி போடலாம். ஸோ அதை க்ளீன் பண்ணி போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளாட் ஹெட் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பார்ட்டாக இருக்கும். ஃப்ரண்ட் ஒரு பார்ட், பேக் ஒரு பார்ட்டாக இருக்கும். ஸோ அது இடையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன கிராக் மாதிரி தெரியும். அதில் இந்த ஃப்ளாட் ஹெட் வச்சு லைட்டாக அப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். இப்போ பாருங்கள், நான் அதான் பண்ணுறேன். ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த பார்ட்டெல்லாம் பாருங்களேன், ஃபுல்லாக உப்பு பிடிச்ச மாதிரியே இருக்குது. ஸோ நாம் அதெல்லாமே க்ளீன் பண்ணி போட போகிறோம். ஸோ நம்ம இப்போது அந்த பம்பிலிருந்து எல்லா பிஸ்டன்ஸையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஜஸ்ட் நீங்கள் புல் பண்ணிங்கனாலே எல்லா பிஸ்டனும் ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ அந்த 3 பிஸ்டனுமே அதுலேருந்து நாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த பிளாஸ்டிக் பார்ட்டும் ரிமூவ் பண்ண முடியும், பட் ஆனால் நான் ரிமூவ் பண்ணல. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா அதில் பெருசாக எந்த டேமேஜும் ஆன மாதிரி தெரியல, பெருசாக எந்த டஸ்ட்டு இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ நான் அதை ரிமூவ் பண்ணாமல் இந்த செடிமெண்ட்டாக இருக்கிற உப்பு பார்ட்டெல்லாம் மட்டும் நான் வந்துட்டு தொடச்சி போட போகிறேன். ஸோ இஃப் இன்கேஸ் உங்களுக்கு இந்த மரையெல்லாம் போயிடுச்சுன்னா வைங்களேன், நீங்கள் என்டையர் பிளாக் மாற்ற வேண்டியதில்லை, ஜஸ்ட் இந்த பார்ட் மட்டும் மாற்றினா போதும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வாங்கி வச்சுருக்கோம்ல வேஸ்லின், அந்த வேஸ்லின் எடுத்து அந்த ஓரிங், அதாவது இந்த பம்போட இன்னொரு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓரிங்ஸ், ரப்பர் ஓரிங்ஸ்லாம் இருக்கும், அதுக்கு மேலே லைட்டாக அப்படியே அப்ளை பண்ணுங்கள். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பி ஃபிக்ஸ் பண்ணுறப்ப அந்த ஓரிங் டேமேஜ் ஆகக்கூடாதுங்கிறக்காகங்க. நம்ம திருப்பி ஃபிக்ஸ் பண்ணுறப்போ ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம 2 பிளாக்கையும் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அப்போ வந்து ஓரிங் டேமேஜ் ஆகக்கூடாதுங்கிறக்காக வேஸ்லின் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிடுங்க. ஸோ இதுதாங்க நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க பார்ட்ஸ். இதெல்லாம் திருப்பி நம்ம ரீஅசம்பிள் பண்ணிடலாம். ஸோ நம்ம பம்ப் எடுத்து ஒவ்வொரு பிஸ்டனாக இதில் இன்சர்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்சர்ட் பண்ணல ப்ராப்பரான பொசிஷன் வச்சு இன்சர்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து ப்ரெஸ் பண்ணாதீங்க, லைட்டாக ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா உள்ளே இருக்க ஆயில் சீல் வந்துட்டு உங்களுக்கு டேமேஜ் ஆகிடக்கூடாது. ஸோ இப்போ 3 பிஸ்டனுமே நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ப்ரெஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க எல்லாம் நீட்டாக ஒர்க் ஆகுதான்ட்டு. ஸோ அவ்வளோதாங்க, பம்பு நாம் க்ளீன் பண்ணி போட்டாச்சு. அடுத்ததாக இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க பியரிங் செட்டை வந்து இந்த சேம்பரில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ பாட்டம் பிளேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்னதாக இருக்கும், அதை எடுத்து ஃபஸ்ட்டு மாட்டிடுங்க. டாப் பிளேட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அகலமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாட்டம் பிளேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து அந்த ரோலர் பியரிங்கை ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கு மேலே அந்த டாப் பிளேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக சாட்டிஸ்ஃபைங் பார்ட்டே இதுதாங்க. நாம் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு ஹைட்ராலிக் ஆயில். ஊற்றுறப்ப பாருங்களேன் எவ்வளோ கிளியராக இருக்கும். பழைய ஆயிலோட கண்டிஷனும் இந்த ஆயிலோட கண்டிஷனும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பழைய ஆயில் கிட்டத்தட்ட பிளாக்கே ஆயிடுச்சு, இந்த ஆயில் பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது. ஸோ நம்ம முதல்ல எந்த அளவுக்கு ஆயில் இருந்துச்சோ அதே அளவுக்கு டாப்அப் பண்ணிக்கலாம். இப்போ டாப்அப் நம்ம ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு ஆயில் இருந்துச்சோ அந்த அளவுக்கு பண்ணிட்டோம். ஸோ பாருங்கள் பழைய ஆயிலோட கண்டிஷனும் புது ஆயில் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அதனால தான் நம்ம இந்த பம்புக்கு பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம திருப்பி இந்த பம்பை வந்து அந்த மோட்டரோட இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாமே செக் பண்ணிக்கங்க, ப்ராப்பராக எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோமா என்னன்ட்டு. ஓரிங்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க.
ஸோ ஓரிங்ஸ் எல்லாம் நல்லா சீட் பண்ணிவிட்டு அந்த பம்ப் வந்துட்டு அப்படியே அதில் நம்ம ஆயில் ஊற்றிருக்கோம்ல அந்த சேம்பர் அதில் வந்துட்டு அப்படியே லைட்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து ஸ்ப்ரிங் டென்ஷன் இருக்கிறங்காட்டி ப்ரெஸ் பண்ண டைட்டாக தான் இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணுங்கள். மோட்டார் சைடில் சாஞ்சிடுச்சுன்னா ஆயிலில் ஸ்பில் ஆயிரும். ஸோ அதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 by 1 அந்த ஸ்டார் ஆலன் ஸ்க்ரூஸ் எல்லாம் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடுங்க. ஸோ நீங்கள் இப்படி ஆலன் ஸ்க்ரூஸ் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப ஆல்டர்னேட் ஸ்க்ரூஸ் வந்து டைட் பண்ணணும். நீங்கள் டைரெக்டாக ஒரு ஸ்க்ரூ மட்டும் கம்ப்ளீட்டாக டைட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஸ்க்ரூ போகக்கூடாது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ வந்து ஒரு 4 ரொட்டேஷன் டைட் பண்ணிங்கன்னா அதுக்கடுத்து ஆல்டர்னேட் ஸ்க்ரூஸ் வந்து 4 ரொட்டேஷன் டைட் பண்ணிவிட்டு அது மாதிரி டோட்டலாக ஃபுல் டைட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இஃப் இன்கேஸ் நீங்கள் ஃபுல் டைட் ஒரே ஸ்க்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆயில் லீக்கேஜ் வரக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஸ்க்ரூஸுமே ஆல்டர்னேட் மெத்தடில் டைட் பண்ணிட்டோம். ஃபுல்லாகவே ஜாம் டைட் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஆயில் லீக் இருக்காது. நான் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் ஸ்க்ரூஸ் வந்துட்டு ஜாம் டைட் ஃபுல்லாக பண்ணிட்டேன். அப்புறம் இன்னொரு இஷ்யூ ஆயிடுச்சுங்க. நம்ம இந்த ப்ரெஷர் கட் ஆஃப் ஸ்விட்ச் கழட்டுறப்ப இந்த உள்ளே இருக்க இந்த ஒயிட் பார்ட் வந்து அந்த காப்பர் ராட்லேருந்து கழண்டு வந்துருச்சு. ஆக்சுவலாக நீங்கள் ப்ரெஷர் ஸ்விட்ச் கழட்டுறப்ப அந்த காப்பர் ராடுமே வெளியே வந்துடணும். என்னோட கேஸில் அது வெளியே வரல. ஸோ அதனால் ப்ரெஷர் ஸ்விட்ச் ஓப்பன் பண்ணி அகைன் அந்த ஒயிட் பார்ட் வந்து அந்த காப்பர் ராடோட ஃபிக்ஸ் பண்ணேன். இஃப் இன்கேஸ் அந்த காப்பர் ராட் வந்துட்டு அந்த ஒயிட் பார்ட்லேருந்து கழண்டு வந்துருச்சுன்னா உங்களுக்கு மோட்டார் ஆட்டோ கட் ஆஃப் ஆகாதுங்க. ஸோ நீங்கள் ப்ரெஷர் ஸ்விட்ச் கழட்டுறப்ப பார்த்து கேர்ஃபுல்லாக கழட்டுங்க. அண்ட் திருப்பி இன்ஸ்டால் பண்ணுறப்ப ப்ராப்பராக ரீஇன்ஸ்டால் பண்ணிடுங்க. நம்ம இப்போ ஆயில் சேஞ்சிங் ப்ராசஸ் முடிஞ்சது. நம்ம திருப்பி அந்த ரிமூவ் பண்ண பிளாஸ்டிக் கவர் இன்ஸ்டால் பண்ணிடலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.